மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வாகனத்தை பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு பாருங்க. ஆனால் எங்கே போனாலும் கடைசியாக நிற்கிற இடம் பெட்ரோல் பங்க். ஏன்னா பெட்ரோல் போட தானே வண்டி ஓடும். நம்மளும் அப்படி தாங்க, வேலை 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 வேலைன்னு ஓடிட்டே இருப்போம். ஆனால் கடைசியாக வந்து நிற்கிற இடம் சாப்பாடு. சாப்பாடு இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? முடியாதுங்க. அப்படிப்பட்ட சாப்பாடை நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுவோம், எந்த ஒரு பார்க்கிங்கே இல்லாமல். ஆனால் நம்ம யார்கிட்ட பார்க்கிங் பண்ணுவோம் தெரியுமா? இந்த சிறு வியாபாரிகளை பாருங்க, மழை வந்தவொடனே காய்கறிகள்லாம் எங்கே கொண்டு போய் விற்க தெரியாமல் திண்டாடுறாங்க. சிறு தொழில் பண்ணுற எல்லாருடைய நிலைமை இதுதாங்க. காலையில் 2 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து கடையில் வைப்பாங்க. ஆனால் அதை வாங்குவாங்களோ வாங்க மாட்டாங்களோ அந்த ஏக்கத்திலே இருப்பாங்க. ஒரு வயதானம்மா காலையில் எழுந்து கடைக்கு போய் கீரையை வாங்கிட்டு வருவாங்க. அந்த கீரை 15 ரூபாய் வாங்கிட்டு வருவாங்க. இங்கே வந்தோடனே கேட்குறவங்கிட்ட எல்லார்கிட்டையுமே 20 ரூபான்னு சொல்லுவாங்க. 5 ரூபாய் லாபம் வச்சு கேட்பாங்க. ஆனால் நம்மளும் 10 ரூபாய்க்கு கேட்போம். 5 ரூபாய் நஷ்டம், ஆனாலும் அந்த கீரையை நம்மளுக்கு தருவாங்க. வேறு வழி இல்லை, அந்த கீரை விற்று தான் ஆகணும். அவங்க கொடுக்குறது சந்தோஷமாக இல்லை, மன கஷ்டத்தோட. அந்த வயதான முதியவர்கள் கொண்டு வர பொருள் வாங்க 5 ரூபாவோ 10 ரூபாய்க்கு மேலே விற்க முடியாதுங்க. அவங்களுக்கு விற்கவும் தெரியாதுங்க. நம்ம எல்லா கடைக்கும் போவோம், எம்ஆர்பி ரேட்டு என்னவோ அதை கொடுத்துட்டு வருவோம், எதுவுமே பேசாமல். நீங்கள் எந்த கடையில் வேணால் வாங்குங்க 75%. ஆனால் நம்மளையே நம்பி இருக்கிற அந்த வயதான முதியோர்கிட்ட ஒரு 25% தான் வாங்குங்க. ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரமே அதுதான். ஐயோ, மழை வந்துடுச்சு. கஸ்டமர் வருவாங்களா?
நான் வாங்கிட்டு வந்த காய்கறிகளும் கீரைகளும் விற்குமா? ஏக்கத்துடன் இந்த தாய். கொண்டு வர கீரையை ஆட்டோவில் கொண்டு வர முடியாமல் தான் தலை மேலே தூக்கிட்டு வர இதையும் பாருங்க. பெரிய கடைங்களுக்கு பல கஸ்டமர் வருவாங்க, ஆனால் இந்த சிறு கடைக்கு சில கஸ்டமர் தான் வருவாங்க. அது நம்மளா இருப்போமே. முடிஞ்ச அளவுக்கு அந்த முதியோர்களுக்கு நம்ம ஒரு உதவியாக இருப்போமே. என் கடைக்கு யாராவது வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. நான் நம்பிக்கையோடு இருக்கேன். நீங்களும் வாங்க.